பேட்டரியெல்லாம் இருக்கு. படிங்க, அடுத்த பாடல் படிங்க. அப்படி இருக்கும். இல்லை, முன்னாடி இண்டிகேஷன் இல்லை இல்லையா? அது என்ன நினச்சிட்டு இருக்கு, எடுக்கிறவன் இப்படி வச்சுட்டு தானே எடுப்பான். இட் ஆல்வேஸ் திங்ஸ் தட் somebody will stand there. ஓகே, படிங்க. சுற்ற பொழுதத்து அரசர் கை தொழுது எழ தன் ஒற்றை வைர சுரிக்கொள் சங்கின் ஒதி பொங்க பொன் தட முடி புது வெயில் பொழித்தர போய் நல்தவர் அனிச்சை கொடு நல்மணி புகுந்தான். சொற்ற பொழுதத்து இப்படி விஸ்வாமித்திரன் சொன்ன நாளை அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து நாளை வதுவை மனமென்று நாளிட்டு ஆண்டாளுடைய திருப்பாவையில் வருமே, கோளரி அண்ணான் ஆளகி. ஸோ அந்த காலத்தில் நாளை வதுவை அப்படின்றது ஒரு பெரிய மங்கள சொல்லா இருக்கு. தெரியும், என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், நாளைக்கே வச்சுக்கலாம். அவங்க ஓவரா நாள்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் இது கல்யாணத்துக்கு அந்த சீக்வன்ஸ் தான் நினைச்சேன். இல்ல, எது உற்ற நாள் அப்படின்னு கேட்கறான். நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் முன்னால போனோம். அப்போ வந்து ஜனகர் என்ன கேட்கறாங்கன்னா, இப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாமா இல்லை தசரதம்லாம் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. தசரதனும் வரட்டும் அப்படின்னு சொன்னப்பறம் அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தது பூரா அவங்க புறப்பட்டு வர்றது. அவங்க புறப்பட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கு என்னைக்கு நான் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு படம் படித்தோம், கோலங்கன் படம். அது இதுக்கு முன்னாடியா? அது உலாவே படம் வந்து ஜானவாசம் சொன்னாங்கல்ல, மாதிரி. நான் நினைச்சேன் அது சும்மா அது நடந்து வர்றத சொல்றது. சொற்ற பொழுதத்து இப்படி கௌசிகன் சொன்னபோது அரசர் கைதொழுது எழ மற்ற எல்லா அரசர்களும் எழுந்திருந்து கைகூப்பி அஞ்சலி செய்து தன்னை வணங்க, தன் ஒற்றை வைர சுரிகொள் சங்கின் ஒலி பொங்க. அதாவது ஒற்றை வைர சுரிகொள் சங்கின் அப்படின்னா ஒற்றையில ஒப்பற்ற அந்த சங்கு இருக்குல்ல, அந்த சங்குல வந்து வைரத்தால பூன் பிடிச்சு ஒற்றை வைர சுரிகொள் சங்கின் ஒலி பொங்க. இந்த வஜ்ர வைரங்களால் ஆன பூன் கட்டிய அந்த சங்கினுடைய ஒலி, அந்த சங்க ஊதுறாங்க, அதில் வந்து வைரம்லாம் சேர்த்து கட்டி ஒலி பொங்க. பொன் தடமுடி புதுவெயில் பொழிதர. பொன் தடமுடி அப்படின்னா பொன்னினால் ஆகிய தன்னுடைய கிரீடத்தினுடைய ஒளி, பொன் தடமுடி. புது வெயில் தர, புது வெயில் பொழிதர, ஒரு புதிய ஒளியை தருவாங்க. ஏற்கனவே வச்சுட்டு இருக்கிற அந்த கிரீடம் தான். நல் தவர் அனுச்சை கொடு. அனுச்சைனா அனுஜை, அனுமதி. இப்போ கூட வைதிக கர்மங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அனுஜைன்னு ஒரு, அது என்னென்னா இந்த மஞ்சள் தடவின தேங்காய் சாஸ்திரிகள் வந்து பூஜை பண்ணிட்டு கொடுப்பாரு இல்லையா, அது ஒவ்வொருத்தர்கிட்டயா பெரியவர்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காலில் போயிட்டு அதை வாங்கிப்பாங்க. அதுதான் அனுஜை. நல்தவன் அனுச்சை கொடு, சிறந்த முனிவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு நன்மனை புகுந்தான், தன்னுடைய சிறந்த மாளிகையில போய் சேர்ந்தான். அன்னம் அரிதின் பிரிய அண்ணலும் அகன்று ஓர் பொன்னின் நெடுமாட வரை புக்கணன் மணிப்பூன் மன்னவர் பிரிந்தனர்கள் மாதவர்கள் போனார் மின்னுசுரர் ஆதவனம் நேருவில் மறைந்தான். அன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு. அதை சொல்லக்கூடிய பாட்டு. அன்னம் அரிதிற் பிரிய, அன்னம் போன்ற சீதா பிராட்டி இவனை விட்டு பிரிய மனமில்லாமல் பிரிந்து போகவும், அண்ணலும் அகன்ற ராமபிரானும் ராமனும் அந்த இடத்த விட்டு போக, அப்பொன்னின் நெடு மாட வரை புக்கணன், பொன்னாலாகிய மாட மாளிகை மாடம் வரை புக்கணன், பொன்னாலாகிய அந்த மாடம் வரை போய் சேர்ந்தான். மணிப்பூன் மன்னவர் பிரிந்தனர்கள், மணிகளை அணிந்த அரசர்கள் எல்லாம் பிரிந்தனர்கள்.
பிரிந்து போனார்கள், கலைத்து போனார்கள். மாதவர்கள் போனார், ரிஷிகளும் அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போனார்கள். மின்னு சுடர் ஆதவனும் மேருவில் மறைந்தான். சூரியனும் மேருமலையில போய் மறைந்தான். அன்றைக்கு பொழுது முடிச்சு நிச்சயதார்த்தம் கோலங்கான் சரி, நான் கடிமணப்படலாம். இடம்படு புகழ் சனகர் கோள் இடம்படு புகழ் சனகர் கோன் இனிது பேண கடம்படு கலிற்று அரசர். ஓகே, அது க்ளோஸான. ஓகே, ரெட் இருக்குல்ல, ரெட் எரிஞ்சு அதுதான். ஓகே, அதை நான் விரிச்சேங்கன்னா பவர் அனாவசியமா கன்சியூம். ஓகே, அதுதான் இது ரெட் இதாயிட்டு. ஆமா ஆனா பிளிங்க் ஆயிட்டு. ஆமா, அதனால தான் நான் இப்போ வியூ ஃபைண்டர்ல செட் பண்ணிட்டேன். ஓகே. இடம்படு புகழ் சனகர் கோன் இனிது பேண கடம்படு கலிற்று அரசர் ஆதி இடை கண்டோர் தடம்படு புயத்த சிறு தம்பியர்கள் காரும் உடம்பொடு துறக்க நகர் உற்றவரை ஒத்தார். இடம்படு புகழ் அப்படின்னா திரிந்த எல்லா இடங்களிலும் பரவிய புகழ். இடம்படு புகழ் விரிந்த புகழையுடைய ஜனகர்கோன், ஜனக மகாராஜன் இனிது பேண இனிமையாக உபசரிப்பதால் கடம்படு களிற்று அரசர், கடம்படு களிற்று அரசர் ஆதி. கடம்னா மதநீர், மதநீர் ஒழுகின்ற யானைகளை உடைய அரசர்கள் முதற்கொண்டு அரசர் ஆதி. இடை கண்டோர் அரசர் ஆதி. தடம்படு புயத்த சிறு தம்பியர்கள் காரும். ஓஹோ, தடம்படு புயத்த சிறு தம்பியர்கள் காரும். பெருமை பொருந்தின தோள்களை உடைய, அதாவது தம்பிகள் அப்படின்னா இளவரசர்கள், தம்பி பசங்க, தம்பிங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. தம்பியர்கள் காரும். இடை கண்டோர் நடுவில் அவ்வளோ பெரிய அரசர்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு சாதாரண நல்ல கட்டிளங்காலைகளான இளைஞர்களை இடை கண்டோர் ஏற்பட்டவர்கள் எல்லாருமே உடம்போடு துறக்க நகர் உற்றவரை. துறக்கம்னா சொர்க்கம், துறக்க நகர். உடம்போடு, தங்களுடைய உடம்போடையே சொர்க்கலோகத்துக்கு வந்து சேர்ந்தவர்கள் மாதிரி அவங்க அவ்வளவு மகிழ்ச்சியோட. தேடொரு நலத்த புனல் ஆசை அருளுற்றார் மாதோர் தடமுற்றதனை எய்தும் வகை காணார். ஈடு அடிவுற தளர்வோடே முருவர் என்று. தளர்வோடு ஏமுருவர் அன்றே. தளர்வோடு ஏமுருவர் அன்றே ஆடக வளைக்குயிலும் அந்நிலையள் ஆனார். தேடரு நலத்த புனல் ஆசை தெரலுற்றார். தேடி தேடி கிடைப்பதற்கு அருமையான நல்ல தண்ணீர். தேடரு நலத்த புனல் ஆசை, அந்த தண்ணீர் மேல உள்ள ஆசைனால தெரலுற்றார், வருத்தம் அடைந்தவர்கள். மாடுவோர் தடமுற்று. மாடுனா பக்கத்துல. தண்ணீரில் மேல் உள்ள விருப்பம்னா தாகம், தாகத்தினால தவிப்பவர்கள். மாடு ஓர் தடம், மாடுனா பக்கத்துல, ஓர் தடம்னா குளம், பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருந்தா அதனை எய்தும் வகை காணார். ஆனா அந்த குளத்துல இறங்கி எப்படி தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு தெரியல. ஈடு அழிவுற தளர்வோடு ஏமுருவர் அன்றே. அந்த நிலையை அடைந்தான். ஈடு அழிவுற அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் தளர்ச்சி அடைய. ஏமுருவர் அன்றே கலங்குவார்கள் அல்லவா. ஆடக வளை குயிலும், ஆடக அப்படின்னா பொன்னாலாகிய வளை அணிந்த குயில் போன்ற சீதையும் அந்நிலையலானான். அந்த நிலைய, அதாவது ராமன் பக்கத்துல இருக்கான், இவ்வளவு நேரம் தவிச்சிட்டு இருக்கிறவன், ஆனா அவனை போய் தழுவிக்க முடியல, ஏன்னா இன்னும் கல்யாணம் எல்லாம் முடியல. அதுக்கு இந்த ஓமையை சொல்ற கலங்கினான். உறவு ஏதும் இல்லா ஆருயிரி இல்ல, உறவு ஏதும் இல்லார் உயிர் ஈதும் என. உறவு ஏதும் இல்லார் உயிர் ஈதும் என கரவே புரிவார் உளரோ கதிரோன் வரவே என்னை ஆழ்வுடையான் வருமே இரவே கொடியாய் விடியாய் எனுமா.
அதாவது அப்போ வந்து சூரியன் மறைந்தான்றதோட போன படம் முடிஞ்சிச்சு. இது வந்து இரவு ஆரம்பிச்சிருது. இரவுல மற்றவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்காங்க, அதான் முதல்ல எல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கிறாங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனா சீதையுடைய நிலை எப்படி இருக்கு? அவ வந்து மனதில் நினைப்பதையெல்லாம் இந்த பாட்டுல உறவு ஏதும் இல்லா இரவே ராத்திரியே கொடியாய் நீ கொடியவள், உறவு ஏதுமில்லார் உயிர் ஈர்தும். கொஞ்சம் கூட வலிமை இல்லாதவர்களுடைய உயிரை அறுத்து நான் அறுப்பேன் ஈர்தும் என கரவே புரிவார் உளரோ. அப்படி வந்து மனசுல நினைச்சிட்டு கரவுன்னா வஞ்சனை, ஒண்ணுமே பலம் இல்லாம இருக்கிறவங்களுடைய உயிரை போய் நம்ம அறுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வஞ்சனையாக செய்பவர்கள் யாராவது இருக்காங்களா? நீதான் அப்படி இருக்க. கதிரோன் வரவே என்னை ஆளுடையான் வருமே. சூரியன் வந்தா என்னை ஆளுடையான், என்னை ஆளப்போகிற அந்த ராமன் வருவான். இரவே கொடியாய் விடியாய், கொடுமையான இரவே நீயே விடிய மாட்டேங்கிற, விடியுமா அப்படின்னு கூப்பிடுறா கதை. ஞாபகம் இருக்கா? அது ஒருத்தர் எப்போ உயிர் போகும் அப்படின்னு தெரியாம ட்ரெயின்லேயே அவர் உயிர் போயிடும். நல்ல கதை. விடியுமா அந்த ராத்திரி முழுக்க அந்த வேதனையோட கூட வந்த நல்ல கதை. கருணாயிரு போல் பவர்காலோடு போய் மறுநாள் அயலே வருவாய் மன்னனே. பவர்காலோடு கருணாயிரு போல்பவர். பவர்கால்னு ஒரு வார்த்தை நினைச்சேன். இல்ல அது பவர் ஸ்டார் தான் நான் நினைச்சேன் பவர்காலோடு போய் அப்படின்னு. கருணாயிரு காலோடு போய் மறுநாள் அயலே வருவாய் மன்னனே, பெருநாள் உடனே பிரியாது உழல்வாய், ஒரு நாள் அறியா ஒரு நாள் அறியா ஒரு நாள் தரியாது ஒழிவார் உலர். கருணாயிரு போல்பவர், அது கருப்பு சூரியன். ராமனுக்கு இந்த கருமையான சூரியனை போன்ற ஒளி கொண்டது ராமன். கருணாயிரு போல்பவர் காலோடு போய், அவருடைய காலுக்கு பின்னாலேயே போய் வருநாள் அயலே வருவாய், நீ அவர் மீளவும் வருகிற நாள்லேயே வருவாய் அப்படின்னு யாருக்கிட்ட சொன்ன? மனனே, மனதே நீ எனக்கு இங்கே இருக்க. கருப்பு சூரியன் போன்னு இருக்கான்ல, அவனுடைய காலை பிடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதானே. போயிட்டு அவன் இன்னைக்கு வரானோ அன்னைக்கு திரும்பிடுவான். கருணாயிரு போல்பவர் காலோடு போய் மறுநாள் அயலே வருவாய் மனனே, பெருநாளுடனே பிரியாதுழல்வாய். ஒரு நாளும், அதாவது பெருநாளுடனே பிரியாது உழல். ரொம்ப நாளா நான் பிறந்த நாள்ல இருந்தே என் கூட பிரியாது உழல்வாய், என்ன பிரியாம நீ என்கிட்டயே சுத்திட்டு இருக்க. ஒரு நாள் தெரியாது ஒழிவார் உளரோ. இது வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் கூட உன்னால பொறுத்திருக்க முடியலையா, அதுக்குள்ள அவனை நோக்கி போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி. ஒரு தினம் கூட, இவ்வளவு நாள் என் கூட தானே இருந்த, ஆமா, ஒரு ராத்திரி பொறுக்க முடியலையா அவனால அப்படிங்கிற மாதிரி. அதாவது மனது வந்து என்னை விட்டு விட்டு போய் வருகிறாயே அப்படின்னு வருவாய்ங்கிறதுக்கு அர்த்தம் வா அப்படின்னு சொல்றது இல்லை. வருவாய்னா நீ அப்படி இருக்க, அப்படிப்பட்டவளா இருக்க. வருவதா கருணாயிரு போல்பவர் காலோடு போய் வருநாள் அயலே வருவாய். கருப்பு சூரியன் மாதிரி இருக்கிற அவனுடைய காலை பிடிச்சிட்டே போயிட்டு அவன் திரும்பி வரும்போதுதான் என்கிட்ட வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீ இருக்க மனனே. பெருநாளுடனே பிரியாதுழல்வாய், ஒரு நாள் தரியாது ஒழிவாருழலும். ஒரு நாள் கூட ஆமா, ஒரு தினம் பொறுக்காமல் விட்டு நீங்குபவர்கள் யாராவது இருப்பாங்களா? கனையேழ் கடல் போல் கருணாடிகைதான் வினையேன் வினையால் விடியா விடினி தனியாவிடின் நீ விடியாவிடின் நீ தனியே பரவாய் தகவே துமிலாய் தகவு ஏதுமிலாய் பனைமேல் உறைவாய் பழி பூணுதியோ.
இது வந்து பனை மேல் உறைவாய் அப்படிங்கிறதுனால பனைமரத்து மேலே இருக்கிற ஒரு பறவையை சொன்னதாக கருதப்படுது. அன்றில் பறவை அப்படின்னு உரையில் இருக்கு. பனை மேல் உறைவாய், பனைமரத்து மேலே இருக்கிற அன்றில் பறவையே கனை 7 கடல் போல், கனைக்கின்ற சத்தம் விடுகின்ற 7 கடல்கள் போல மிகப்பெரியதாகி கருநாழிகை இரவு. கருநாழிகைன்னா இந்த கருத்த இரவு, கரும் பொழுது, கார் இரவு. இது வந்து வினையேன் வினையால் விடியாவிடி. வினையேன் என்னுடைய தீவினை செய்த வினை பயன் கொண்ட வினையால், என்னுடைய தீவினை பயனால் விடியாது போனால், விடியாவிடி. ஒருவேளை இந்த இரவு விடியவே விடியாம இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? நீ தகமேதுமிலாய், தகவு ஏதுமிலாய். உனக்கு வந்து நீதி என்பது சிறிதும் இல்லை, தனியே பரவாய். நீ வந்து உன்னுடைய துணையை விட்டு நீ தனியாக பரப்பாய் அப்படின்னு சாபம் கொடுக்க. பழிப்புழுதியோ, என்னை இப்படி சாபம் தர வைக்கும் அளவுக்கு பழியை நீ ஏற்றுக்கொள்வாயோ? இல்லை, சாபம் கொடுக்கல இது. அதாவது நீ உன்னால தனியா பறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பழியை ஏற்றுக்கொள்கிறாயோ? தனித்து பறந்து, அதாவது அன்றில் பறவை எப்பவுமே தனியா பறக்காது, அது எப்பவுமே இணையோடு தான் பறக்கும். வெயில்வேல் அனல் கால் வன ஆம்பேளாய் வெயிலே என நீ விரிவாய் நிலவே செய்ரேதும் இலார் உடல் தேய் உருவார் உயிர்கோள் உருவார் உளரோ உரையாய். ஐ திங்க் இங்கேருந்து அந்த ரெட் எரிஞ்சாலே அது அந்த தான் மேபி இப்படிப்பட்ட இதுக்கப்புறம் நல்லா ஃபைலை சேவ் பண்ண முடியலன்றதுனால ஆஃப் ஆகிட்டு நம்ம கூட ஒருத்தர் ஒரு குரூப் படிச்சு முடிச்சோடனே போய் அதை பண்ணிட்டு திரும்ப இல்லை இல்லை வேணாம், ஜஸ்ட் கவனிச்சுட்டு வந்தா. 5 நிமிஷம் அயில் வேல், கூர்மையான வேலினுடைய கொடுமையை. அனல், அனல்னா நெருப்பு. கால், அனல் கால்வனவாம், அதாவது நெருப்பினுடைய தகிப்பை வெளியிடக்கூடியவை. நிழலாய் ஒளி, அதாவது நிழலாய் வெயிலே என விரிவாய் நிலவே. நிலாவை பார்த்து சொல்றேன், நீ எப்படி இருக்கன்னா அயில் வேல், ஒரு கூர்மையான வேல் போல கொடுமைப்படுத்துற. அனல் கால்வனவா, நெருப்பை உமிழ்கின்ற நிழலாய் வெயிலே என நீ வெறிவாய். நெருப்பை உமிழ்கின்ற நிழல் போலவும் அதே சமயத்துல வெயில் போலவும், ஏன்னா தகிக்குது, நீ இருக்க விரிவாய் நிலவே. செய்யிரேதும் இலாய், செய்யிரேதும் இலார் உடல் தேய் உருவார். செய்யறனா குற்றம், குற்றம் சிறிதும் இல்லாதவர்களும், கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத, அதாவது குறைகள், உடம்புக்கு எந்த குறையும் இல்லாதவர்களும் உடல் தேய் உருவார். தங்களுடைய உடம்பு நாளுக்கு நாள் தேய்ந்து போபவர்களுடைய உயிர் கோள் உருவார். கோள் உருவார்னா போய் பறித்து கொள்வார். உளரோ உரையாய், நீ வந்து பறிக்கிற. அதாவது அந்த நிலவு எந்த ஒரு குற்றமும் செய்யாதவளாக என்னுடைய உடலை இப்படி தேய செய்து என்னுடைய உயிரை பறிக்கிற. ஒன்ன மாதிரி யாராவது கொடியவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு நிலவை பார்த்துக்க. இந்த பாட்டு வந்து தென்றல்ல பார்த்து மன்றல் குளிர் வாசம் வயங்க அனல்வாய் மின் தொத்து நிலா நகை வீழ்மலைய குன்றில் குளமா முழையில் குடிவாள் தென்றல் புலியே இறை தேடுதியோ. தென்றல் புலியே உயிர் தேடுதியோ அப்படின்னு இல்ல பாடம். அங்கே இறைன்னு உயிர்னு, இன்ஃபேக்ட் உயிர்னு போட்டு பிராக்கெட்ல இறைன்னு போட்டுருக்காரு. அதனால இங்க விளக்கத்துல இது நல்லா இருக்கு. தென்றல் புலியே உயிர் தேடுதியோ, அருமையா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. இந்த வரியே ரொம்ப அழகா இருக்கு. தென்றலை வந்து மன்றல் குளிர் வாசம் வயங்கு, ஒரு எழுத்த மாத்திரம் அப்படியே இப்போ கூட பயன்படுத்தலாம் பாட்டில். மன்றல் குளிர் வாசம் வயங்கு, அதாவது மனத்துக்கும் குளிருக்கும்
மனமும் குளிரும் வாசம் செய்கின்றன. மன்றல்னா மனம், குளிர்னா குளிர். மனமும் குளிரும் வாசம் வயங்கு. அப்படிப்பட்ட நீ அனல்வாய், அனல்வாய் மின் தொத்து. அனல்வாய்னா தீயை உமிழக்கூடிய வாயின். மின் தொத்து நிலா. இந்த இடத்துல இந்த மின் அப்படின்னா விண்மீன், தொத்து நிலா. அந்த விண்மீன்கள் தொத்தி இருக்கக்கூடிய நிலா அப்படிங்கிறது வானம். அந்த கோரை பற்கள்ல இருக்கிற இந்த வளைவு பல் இருக்கிய நிலா மாதிரி அது புலிக்கு. மின் தொத்து நிலா பற்களோடு கூடிய வீழ். வீழ்னா இந்த இடத்துல விரும்பப்படுகிற. தென்றலை பத்தி பேசும்போது அனல் வாயின்னு பயன்படுத்துறாங்க. அதான் மாத்தி மாத்தி வருது. அது மலைய குன்றில், மலைய குன்றில் குலமா முழையில். மலைய குன்றுனா மலையகிரி, பொதிகை மலை. மலையம் அப்படின்றது வந்து தென்பகுதி, அதாவது தென் திசையில இருக்கிற பர்வதத்துக்கு மலையகிரின்றது சம்ஸ்கிருதம். அது வந்து மலைங்கிற தமிழ் சொல்ல இருந்து தான் வந்திருக்கு தெரியுமா? சுஜலாம் சுகலாம் மலையஜ சீதலாம். மலைங்கிற தமிழ் சொல் மலைய அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அதாவது 7 குல பர்வதங்கள் உண்டு. மகேந்திரகிரி, ஹிமாலயம், மகேந்திரம், சஹ்யம், மகேந்திரோ மலைய சஹ்யோ தேவதாத்மா ஹிமாலயா. 7 மலைகள், புனித மலைகள். அதுல ஒண்ணு மலையகிரி. அதான் பொதிகை மலை. அந்த பொதிகை மலையிலிருந்து வீசக்கூடிய காற்றை வந்து தென்றல் கொடி வச்சிருக்காங்க இல்லையா, மலையத்வஜன், பாண்டியனோட பேர். மலையத்வஜ பாண்டிய கன்யே அப்படின்லாம் பாட்டுல வரும். ஏன்னா தென்றல் தான் அவனுக்கு கொடி. மலைய மாருதம் கூட. ஆமா, மலைய மாருதம் அந்த பொதிகை மலையிலிருந்து வீசக்கூடிய காற்று. மலைய குன்றில், அப்பேற்பட்ட பொதிகை மலையில குலமா முழையில், பெரிய குகையில, முழைனா குகை, அந்த குகையில வாழ்கிற, அதாவது தென்றலும் பொதிகை மலையிலேருந்து வருது. பொதிகை மலையில குகைக்குள்ள இருந்து உஷ்ணு அடிக்குது. இந்த புலியும் அங்க இருக்கு. தென்றல் புலியே உயிர் தேடுது. எப்படி? என்னுடைய உயிரையே நீ இறையா தேடுறியா தென்றல் புலியே? நீங்க கொண்டு வந்து இங்க படிங்க. உருவெளி தோற்றம். தெருவே தெரிவார் ஒரு சேவகனார், இருபோதும் விடார் இது என்னை கொலாம். கருமா முகில் போல்பவர் கனியார் கண்ணியர் பால் வருவார் உளரோ குல மன்னவரை. இங்கேயும் பாருங்க பவர் எப்படி பிரிச்சிருக்காங்க. முகில் போல் பவர் இல்ல, அது இவன் வந்து அந்த சந்தப்படி தான் பிரிப்பாங்க. ஆமா, கரெக்ட். தெருவே பவர் கன்னு வேற இருக்கு. இப்போ வந்து தெருவே திரிவார் ஒரு சேவகனா. சேவகன்னா இந்த இடத்துல சர்வெண்ட் இல்லை, வீரன். சேவகன் பல இடங்கள்ல அந்த சொல்லி இல்லையா. தெருவில் திரியக்கூடிய ஒரு பெரிய வீரர், இருபோதும் விடார் இது என்னை கொலாம். என்னை வந்து இருபோது விட மாட்டேங்கிறார் அப்படின்னா, அதாவது